வணக்கம், வணக்கம். இந்த திதி, சூன்யம், யோகம், கரணம் இதுகளுக்கெல்லாம் பலன்கள் இருக்கு. இந்த பலன்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்துல பங்கு பெறுது அப்படின்னு கேட்டேன். ஐயா, திதி சூன்யம், இந்த திதியில பிறந்திருக்கீங்க, சூன்ய ராசி. அந்த சூன்ய ராசியில கோள்கள் இருந்தா அந்த தசா புத்திகள் அது இதெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்றதுன்னா சுத்த பொய்யுங்க. திதி அப்படிங்கிறது நாம ஒரு முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு திதியில தேர்ந்தெடுக்கிறோம், சஷ்டி திதி. அந்த திதிக்கு எந்த ராசி? சூன்ய ராசி. அதுல கோள்கள் நிக்கிறது, அதுல லக்னமாக எடுக்கிறது வேணாம்னு சொன்னோம். அதுதான் அது திதி சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பஞ்சாங்கத்திலே சாதாரணமா இருக்கு. அதை எடுத்துட்டு இன்னைக்கு பலன்கள்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அது எந்த அளவுக்கு சரிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் 1% கூட அதெல்லாம் பயனே கிடையாது. ஏன் என் ஃப்ரெண்டே ஒருத்தர் சொல்ற திதி, கரணம், நாம யோகம், பலன்கள் சொல்லுவேன். நட்சத்திரம் என்ன சொல்லி என்ன பொது பலன் தான் எல்லாமே. அது எல்லா புக்லயும் இருக்கு. அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற அமைப்பு என்னடான்னா தசாபுத்தி பாவகத்தை இயக்கணும். பாவகம்தான் மெயின். அந்த பாவகத்து பலன்களை சொல்லக்கூடியவங்க தான் கெட்டிக்கார ஜோசியர்கள். 7 நாட்சனியை சொல்லி கோச்சார பலனை சொல்லி நீங்க குரு பயிற்சி ஆனவனே வாங்க, சனி பயிற்சி ஆனவனே வாங்கன்றதுலாம் சும்மா குப்பைகள். என்ன பண்றது? அதெல்லாம் கேள்வியா கேட்கிறீங்க.